அவரும் நானும்னு உங்கள் அம்மா வந்து மோர் குழம்பு வச்சது, உங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சது, உங்கள் அம்மா தோசை சுட்டு போட்டது, இதையெல்லாம் பெரிய தகவல் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலாம் அத்தனை பேர் ரவுண்டு கட்டி வந்து வேலை செய்கிறாங்களே, அது அடிமைத்தனம் இல்லையா? எந்த அடிமைத்தனத்தை பற்றி நான் விவரிக்கணும்? அப்போ இந்த அடிமைத்தனத்தையும் நீங்கள் தான் பரப்புகிறீர்கள். இந்த என்ன சொல்றது, அடக்குமுறையும் நீங்கள் தான் பரப்புகிறீர்கள். சமூக நீதி அரசுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சமூக நீதியை பற்றி நம்ம பேசலாம் சொல்லுங்க, பேசுவோம். தென் மாவட்டங்கள் நடக்கின்ற தொடர் சாதி பிரச்சனைகள் சமூக நீதி நிலைநாட்டாங்களா இவங்க? இவங்களுடைய அமைச்சர்கள் பேசிய பேச்சு என்ன? ஒரு அமைச்சர் அந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த அந்த பெண்மணி இப்படியே ஒரு பேப்பரால் அடிக்கிறாரு. என்ன இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீ எல்லாம் எஸ்சிக்கெலாம் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு இன்னொருத்தர் பேசுகிறாரு. நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சை ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. இதான் நீங்கள் சமூக நீதியை தூக்கி வச்ச லட்சணமா? எதை நீங்கள் சமூக நீதினு சொல்கிறீங்க? நியாயம், அதாவது நியாயம்னா நியாயமாக பேசுவோம். இன்றைக்கி தலித் மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சிக்கு சொல்லலை, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளே தெரிவிக்கின்றன. அப்புறம் அவங்க பெரிய அளவில் ஒரு உள்கட்சி பிரச்சனை அப்படிங்க வரவே மாட்டேங்குது திமுகவில்.